அவருக்கு நேர்வழி கிடைக்கணுமேண்டா குறைஞ்ச முயற்சி என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்துல வரணுமாம், நான் திருந்தோணுமே, நான் நல்லவன் ஆகணுமே, எனக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை உடணுமே என்ற ஒரு கவலை, அப்படி ஒரு சிந்தனையாவது உள்ளத்துல வந்தாலே போதும். அல்லாஹ் அதுக்குள்ள வழிகளை அல்லாஹ் அமைச்சு கொடுக்கிறார். ஒன்று ஒரு நல்ல கூட்டாளி அமைச்சு கொடுப்பான். அந்த நல்ல கூட்டாளி மூலம் இவர் தெரிந்திருவார். அல்லது சில கஷ்டங்களை கொடுப்பான், அந்த கஷ்டத்தை வச்சு அவர் திருந்துவார். அல்லது யாருக்காவது மௌத்த கொடுத்து அந்த மௌத்துல இருந்து மௌத்தோட திருந்துறவங்க எவ்வளவு பேர். அல்லது பொருளாதார வியாபாரங்கள்ல சில நெருக்கடிகளை உண்டாக்குவான். அந்த நெருக்கடி அவருடைய ஹிதாயத்துக்கு சில நேரம் காரணமாக அமையும். இப்படி பல காரணங்களை இவருக்கு உருவாக்கி இவர் திருந்தோணும் என்ற ஆசை இருக்குது, இவர் நல்லவனாகணும் என்ற ஒரு கவலை உள்ளத்துல வந்து விட்டது. அதனால் அதுக்குள்ள வழியா எல்லாம் வச்சு கொடுப்பான்.